Kids Carnival at St. Brito's Academy. Participate, celebrate and win big. டூர் பிளான் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூர் போகணும்னா டூரான் தான் ஒரே ஆப்ஷன். மாரிமுத்து அவர்களுடைய பேர் எடுத்ததுனால மாரிமுத்து சாரை இன்னைக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. திடீர்னு பார்த்தா அவருடைய இறப்பு யாராலையுமே ஏத்துக்கவே முடியாத மாதிரி இருக்கு. உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது அறிமுகம்? ஆமாம்மா, நல்ல பழக்கம். ரொம்ப காலத்து ஒரு 20 வருட கால நண்பர் அவர். அப்பப்போ பார்ப்போம், சந்திப்போம், பேசுவோம். திடீர்னு ஃபோன் பண்ணுவார், திடீர்னு வாழ்த்துக்கள் அனுப்புவார். எப்போதுமே வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒன்று அனுப்பிச்சிட்டே இருப்பார். நானும் அனுப்புவேன். அவருடைய பர்த்டே நிறைய விஷயங்கள் அவருக்கு அதுக்குன்னு மெனக்கட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணி அது ஒரு கவிதை ஏதோ ஒரு கான்செப்ட் எழுதி அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார். அவருடைய நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்புவார். நிறைய அட்வைஸ் பண்ணுவார். நல்ல மனிதர். அவர் என்னென்னா நெகட்டிவ் கேரக்டராக பண்ணதுனால அவர் ஒரு மாதிரியாக அந்த நம்பியார் மாதிரி அவர் அப்படி நினச்சிட்டாங்க. மிகச்சிறந்த நல்ல ஒரு மனிதர். போல்டாக பேசக்கூடிய ஒரு ஆள். எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா அவ்வளவு படித்தவர், என்சைக்ளோபீடியா அவ்வளோ எல்லா மேட்டரும் படித்தவர். படிப்பு எவ்வளோ பெரிய ஆள்கிட்டெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கிராஃபும் என்னுடைய கிராஃபும் ஒரே மாதிரி தான். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அவர் ஒரு 2 படம் பண்ணிட்டார். நான் படம் பண்ணலை. அவருக்கு 2 குழந்தைகள், எனக்கு 2 குழந்தைகள். நிறையா விஷயங்கள் ஒரு குடும்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். அப்படி அடிக்கடி பேசுவார். எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். நடிக்க வந்துரு சிவா, நடிக்க வந்துரு, கொஞ்சம் போகட்டும், அதுக்கப்புறம் நான் எப்போ வேணாலும் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். நீ இப்படிலாம் சம்பளம் வாங்காத, இவ்வளவு கேளு அப்படிம்பாரு. அப்புறம் சொல்லுவார், நீ ஒன்றா பண்ணுற, காலையில் ஏந்திரிச்சோன்னே ஒரு 10-15 பேருக்கு நீ ஃபோன் பண்ணுற மாதிரி ஒரு டெய்லி ஒரு ஃபோன் பண்ணு. யாருக்கு பண்ண சொல்லுவாருனாக்கா, டைரக்டர் கூட பண்ணாத, அந்த படத்தினுடைய டைரக்டர் பண்ணு. அவங்க தான் கன்வே பண்ணுவாங்க. நீ டெய்லி இந்த வேலையை பாரு. நான் அப்படி தான் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு லிஸ்ட் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் போட்டு யார் யார் படம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஃபோனில் பேசி இனிமேல் டைரக்டர் பண்ணணும். டெய்லி இது ஒரு 1 ஹவர் டோர் நான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், எவ்வளோ வளர்ந்த பிறகும் கூட எல்லாருக்கும் அதேமாரி ஃபோன் பண்ணி டெய்லி பேசுகிறதா இருக்கட்டும், வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் அவர் ப்ராப்பராக பண்ணுவார். என்னப்பா, என்ன வீடு வாங்கிட்டியா, ஏதாவது பிளாட் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்பார். இல்லைன்னா போயிட்டுருக்கு. என்னப்பா நீ அப்படின்ட்டு உரிமையோடு தான் பேசுவோம். எல்லாம் மதுரை பக்கத்துலேருந்து வந்தவங்க தான் நாங்களாம். அதனால் உரிமையோடு பேசுவோம். பெரிய ஷாக்கிங் எனக்கு. ஏன்னா இப்போ தான் அவர் கொஞ்சம் நல்ல மேலே வந்துட்டுருக்கிறார். திடீர்னு இப்படி ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னால் ஜீரணிக்க முடியல. நான் இப்படிலாம் சாப்பிட விட இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒரு மாதிரி ஆச்சு. ஏன்னா நினச்சே பார்க்கல. நல்ல ஒரு ஃபீல்டில் இப்போ நான் இந்த பக்கம் ஒரு சீரியல் தவமாய் தவங்கன்னு ஒரு சீரியல், இந்த பக்கம் அந்த பக்கம் எதிர்நீச்சல். அவர் வில்ல, நீ ஹீரோடா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குப்பா அவனுடைய பாட்டு, அங்கே அவன் மாரிமுத்து அசத்துறாப்புல நீ இந்த பக்கம் அசத்திட்டு இருக்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே. திடீர்னு இப்படி ஒரு ஷாக்கிங். அவங்க குடும்பத்துக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. ஒரு மறக்க முடியாத கான்வர்சேஷன் அவர் கூட ஏதாவது நீங்கள் சொன்னீங்க, நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு அப்படின்னு. இல்லை, அவர் தான் நடிக்க வந்துருன்னு சொன்னார். அதான் நடிக்கவே வந்துட்டேன் நான். இப்போ அதுதான் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய ஃபேமிலி இதை பார்க்கணும். நம்மளுடைய வைராக்கியமாக நம்ம போயிட்டு இருந்தோம்னா இங்கே பாதிக்கப்படும் ஒரு பெரிய ஒரு. ஏன்னா குழந்தைங்களுடைய படிப்புலேருந்து என்ன எல்லாமே கொலாப்ஸ் ஆகும் இல்லையா. உன்னுடைய ஏஜுக்கு ஒரு கரெக்ட் ஸ்டேஜ் வரையும் நீ கஷ்டப்பட்ட முடியல, நல்ல ஒரு வாய்ப்பு வருது. இந்த வாய்ப்பு ஃபேமிலிக்கும் உனக்குமான ஒரு நல்ல ஒரு விஷயத்த பொருளாதார ரீதியில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. அதை கொடுக்கவும் நீ கண்டிப்பாக நடிக்க வா அப்படின்னு தான் சொன்னார். முன்னாடியே ஒரு ஷாக்கான ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு அந்த அவர் மூவியெல்லாம் விட்டுருங்க, மூவியை விட அந்த அந்த சீரியல் தான் இன்றைக்கி அவர் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் வாங்கி கொடுத்துருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக அவருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சாதாரண ஒரு டிவி நடிகர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது கிடைச்சது. கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்கிறேன், பெரிய ஆர்டிஸ்ட்டுக்குலாம் அவ்வளோ ஒரு இது கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவரை பற்றியான விஷயங்கள் தான் போயிருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு நல்ல மனிதர் அவர். நல்ல போல்டாக சொல்லக்கூடியது, ஒரு பகுத்தறிவான விஷயங்களை சொல்லக்கூடியது, எந்த விஷயமா இருந்தாலும் போல்டாக சொல்லுவார். அந்த இடத்துல நின்று ஜெயிக்கணும்னு நினைப்பார். உங்களுக்கு ஒன்று புரியுதுங்களா? அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கா, மிக நல்ல சிறந்த மனிதர். இங்கே நான் ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் அவருக்கு பண்ணுவார். அதுதான் அவருடைய. என்னுடைய இதுவும் அதே தான். நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பேச்சு போட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க. காலேஜ்லாம் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் டைட்டிலே கொடுப்பாங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது வேற ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். எல்லாருமே அதே சப்ஜெக்டை பேசும்போது நம்ம அதுக்கு பேசினா கண்டிப்பாக பரிசு கிடைக்காதுன்றதை அப்படியே உள்டாவாக பேசுவோம். அது எனக்கு முரண்பட்ட கருத்தாக இருக்கலாம், முரண்பட்ட கொள்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த கோல் நான் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேனாக்கா நான் அதை மாற்றி தான் பேசுவேன். அப்படிலாம் வாங்கியிருக்கேன் பரிசு. திட்டு வாங்கிட்டே, என்னடா உன் கொள்கை கோட்பாடெல்லாம் நீ விட்டுறா
அப்போ ஒரு சில இதெல்லாம் வச்சுருப்போம்ல பாலிசி, இந்த கொள்கை, இந்த தலைவனை தான் பிடிக்கும் அப்படின்னு, அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம் நம்ம. அப்போ நம்ம ஜெயிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு. அப்படி தான் அவர் ஒரு இப்போ சமீபத்தில் கூட சில இதெல்லாம் நடந்துச்சு. அவர் பாசிட்டிவாக நெகட்டிவாக பேசினார் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை அவருடைய கேரக்டர். அந்த இடத்துல அவர் ஜெயிப்பார் அவ்வளோதான். ஏன்னா இப்போ அவரை பற்றி தானே அந்த இதில் பேசுனாங்க. ஒரு ஷோவாக இருந்தாலும் கூட அதில் தன்னை பற்றி தான் பேசணும். ஆமாம், எந்த 2-3 ஷோ நான் பார்த்துருக்கேன். எந்த ஷோவாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் கூட தன்னை பற்றி பேசணும் அப்படிம்பார். அது கான்ட்ரவர்சியாக வரணுன்றதுக்காக இல்லை, அப்படி தான் எந்த இடமா இருந்தாலும் தான் ஜெயிக்கணும், தன்னை பற்றியான பேசப்படணும் அப்படிங்கிறது தான். நிறைய இப்போது என்ன டைம் இல்லாமல் ஓடினதுனால வந்ததோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். டே அண்ட் நைட் படங்கள் ஒத்துக்குவார், இதை ஒத்துக்குவார், சும்மாவே இருக்க மாட்டார். இப்போ வரும்போது இருக்கும்போதே தூத்திக்கணும் பாருல, காற்று சொல்லும் போதே தூத்திக்கணும்டா அப்படின்பாருல, அதெல்லாம் சொல்லுவார். அப்படி ஓடின ஓட்டத்தினால வந்ததா அப்படின்னு கூட எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அது ஒரு மனசு. வீட்டிலலாம் உடனே நம்மளையெல்லாம் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஐயோ நீங்கள் போங்க, மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள், ஃபுல் பாடி செக்கப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து அப்பா மாரிமுத்துக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ போய் பாரு, ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். சரி விட்டு, அவர் சொன்ன மாரி தான் நான் சொல்லணும்னு நினைப்பேன். இப்போ நான் அதை கம்முன்னு விட்டேன். அவர் நிறைய அதே மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு. இப்படி திடீர்னு போனால் போயிட்டு போகிறோம், போகணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. உங்களுடைய தவமாய் தவம் இருந்து அதுக்கு வருவோம் சார். அதுவுமே வந்து மக்களிடையில ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இல்லையா சார்? உங்களோட கேரக்டரை பார்த்து எல்லாருமே பயங்கரமா ரசிச்சு எப்படி இருந்தது சார்? சீரியல்ல நடிக்கும் போது டெய்லி நம்ம ரிசல்ட் தெரிஞ்சிடும் இல்லையா சார்? அன்னைக்கு எபிசோட் முடிஞ்சோடனே அன்னைக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சோம். அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? சீரியல் வந்து நடிச்ச அந்த ரெஸ்பான்ஸ்லாம் வரும்போது இல்லைதான் படங்கள் பசங்களுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கேரக்டராக அமைஞ்சதா எனக்கு தெரியல. ஏன்னா அது ஃபுல்லாக அதில் வந்து ஒரு ஃபேமிலியை பற்றியான 2 ஃபேமிலியை பற்றியான வருது. அதில் நம்ம ஒரு ஃபேமிலி அப்படின்றது மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆனிச்சு. மக்கள் எல்லாரும் பார்த்த வருது. அதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜேர்னியில் வந்து பெருசாலாம் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஓ இந்த பசங்களும் நடித்தாரே அவர் தானே அப்படி தான் இருக்கேன். அதை தாண்டி என்னை வந்து கொண்டு போகல எந்த ஒரு கேரக்டரும். வீட்லலாம் என்ன சொல்றாங்க சார்? ஏன்னா பெரும்பாலும் லேடிஸ் நிறைய பேர் சீரியல் பார்ப்பாங்க. ஸோ உங்க வீட்டில் எப்படி பார்க்குறாங்களா? குடும்பத்தினர்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க? ஏதாவது உடனே அவங்களும் ரிப்போர்ட்லாம் சொல்லிடுவாங்க இல்லையா சார்? அது உடனே கிடச்சிடும். அது மட்டும் சொல்ல மாட்டாங்க, உள்ளே வர தப்புகள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அங்கேருந்து ஃபீட்பேக் வரும். எங்கள் மாமியார் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில், அங்கேருந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அதை பற்றிய ஃபீட்பேக் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சீரியல் வந்து என்னன்னா ஒரு அழகான விஷயம்னா டெய்லி நம்ம கோ ஆக்டர்ஸ்லாம் பார்க்கறதுனால ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ உங்க கூட அந்த கோ ஆக்டர்ஸ் கூட இருக்கிற பாண்டிங் பற்றி சொல்லுங்க. எவ்வளோ ஜாலியாக இருக்கும் சீரியல் ஸ்பாட்டு? அதான் எப்போதுமே ஜாலி தான். மற்ற சீரியல்லாம் எப்படின்னு தெரியாது. நாங்கள் ஒரு ஃபேமிலி மாரி தான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் கிட்டத்தட்ட. பையன், சின்ன பையன், பெரிய பையன், சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு, அதனுடைய பசங்கன்னு இப்போ வந்துட்டாங்க. எனக்கு கூட ஃபேராக நடிக்கிறாங்க இப்படின்ட்டு ஒரு டெய்லி அது ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா அப்பா. பசங்களுக்கு அப்புறம் எப்படி சார் இருந்தது? ஏன்னா வந்து ஐ திங்க் உங்களோட ரோல் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசப்ஷன் எல்லாருக்கும் வந்து அது ரொம்ப அழகாக எல்லாருமே ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. பட் சில பேர் சொல்லுவாங்க மக்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டாலும் ரோல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது எனக்கு அதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற வருத்தப்பட்டவங்களும் சில பேர் இருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ளே உங்களை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? உங்களுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ரோல்ஸ் இருந்தது? ஏன்னா அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயமா இருக்குன்னா எப்பயாவது தான் கரெக்டாக அமையும் இல்லையா சார்? ஸோ அது இல்லை, அதை தேடியே நான் போகலை. அது நிறையா வந்தது. உண்மையிலேயே நல்ல நல்ல கேரக்டர்லாம் வந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா கேரக்டர் தான். ஒன்று ஹீரோவுக்கு அப்பா, இல்லைன்னா ஹீரோயினிக்கு அப்பா. ஹீரோவுக்கு அப்பா இல்லைன்னா ஹீரோயினிக்கு அப்பா. அதில் அப்புறமேல வந்து இந்த கோலி சோடான்ற படத்தில் தான் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் கொஞ்சம் கொடுத்த ஃப்ரெண்டு மில்டன் கொடுத்தா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நிறைய வாய்ப்புகள் வர என்னாச்சுனாக்கா நான் எங்கேயாவது போய் வரண்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக கோ டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த படத்துலேருந்து நான் போய் நடிச்சுட்டு வர முடியாது. இப்படி வந்து இப்போது பாலாஜி சக்திவேல் படத்தில் நான் வந்து வழக்கு எண் 18 பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் போய் பசங்க பண்ணிட்டு வந்தேன். அவர் விட்டார், இப்போ சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி விட்டார். ஆனால் மற்ற இதில் நம்ம போக முடியாது இல்லையா? இப்போ பாலா படத்துலலாம் வந்து சார் நான் போய் நடிச்சுட்டு வரேன்னு சொன்னாக்க பிச்சு விடுவார். தாரத்தப்பட்ட கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன் நான். இப்போ லாஸ்ட்டாக வந்து லெஜெண்ட்னு சரவணா அதில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். இப்போ இதுலலாம் நம்ம போயிட்டு சார் நான் கொஞ்சம் நடிச்சுட்டு வரேன்னாக்கா விட மாட்டாங்க. அது வந்து என்னன்னா அதனால நிறைய வாய்ப்புகள் வந்து மிஸ் ஆகி போச்சு. அப்புறம் நிறைய பேருக்கு டைரக்டர்லாம் ரோல்ஸ்லாம் மிஸ் பண்ணிங்க சார். ஏதாவது ஞாபகம் இருக்காது உங்களுக்கு? ஏழாம் அறிவில் வந்து கேரக்டர் முருகதாஸ் கூட்டார். அது எனக்கு அப்புறம் வந்து இவர் பண்ணார்னு நினைக்கிறேன், இளவரசு. நான் பண்ண வேண்டிய கேரக்டர் இளவரசு. இப்படி நிறைய வாய்ப்புகள் எல்லாம்
அப்புறம் அட்லி கூட இந்த படம் மெர்சல் பண்ணேன். அவள் கூப்பிட்ற டயத்தில் நான் இருக்க மாட்டேன். அதுதான் ஒரு பெரிய இது. இல்லைன்னா நிறையா ஒரு ஜெனியன் எல்லாமே நண்பர்கள் தான். நிறைய வீடியோஸ்ல எல்லாரும் பாக்குறது என்னன்னா, காதல் படத்துல இவர் தானே இப்ப சந்தியாவோட ஹஸ்பண்டா வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு ஆஃப்லேட் கொஞ்சம் காலமா வந்து பயங்கரமா எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆக்சுவலி என்னன்னாக்கா காதல் படத்தில் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்சுவலி. ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி தான் அந்த வாய்ப்பு எனக்கே சஸ்பென்ஸ். அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் வேற ஒரு திருமுருகன் சார் அவர் தான் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா திடீர்னு நீ தாண்டா அந்த கேரக்டர் பண்ண போகிற, வேட்டியை கட்டிட்டு வா, வெள்ளை சாட்டியை போட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படி தான் அந்த காதல் படத்தில். அது நீங்கள் பசங்க படம் நடிக்கும் போது கூட அவ்வளோ பாப்புலர் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போ தானே சரி நிறைய பேர் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி இப்போ பார்க்குறாங்க. ஆமாம். பசங்க படத்துக்கு அப்புறம் தான் அதை பார்த்துட்டு ஓ நீங்கள் தான் அதுவா அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன கேரக்டரில் தான் அப்போ ஒர்க் பண்ணும்போது யாரும் சரியாக பண்ணலை அப்படின்னு சொன்னோம்னா அந்த கேரக்டர் நம்மளை போடா நீ போய் பண்ணுற அப்படிம்பாங்கள டேரக்டர். அப்படி போய் பண்ணது தான். சீரியலை உங்களை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கோம். அடுத்து சீக்கிரமே டேரக்டராக பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்கு எங்களோட தரப்புல இருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Kids Carnival at St. Brito's Academy. Participate, celebrate and win big. டூர் பிளான் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூர் போகணும்னா டூர் ஆன் தான் ஒரே ஆப்ஷன்.